இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எம்எஸ்எம்இஸ் அவங்க Z சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் இருந்தும் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தும் அவங்க என்ன 5 பெனிஃபிட்ஸ் வாங்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆகாஷ் சுப்ரமணியன். நான் RSJ இன்ஸ்பெக்ஷன்ஸ் அப்படின்ற கம்பெனியில் பிஸ்னஸ் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாகவும் Z கோஆர்டினேட்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். RSJ இன்ஸ்பெக்ஷன்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்துட்டு QCI, அதாவது குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு அசஸ்மெண்ட் ஏஜென்சி. நாங்கள் 600க்கும் அதிகமான எம்எஸ்எம்இஸ்க்கு Z சர்டிஃபிகேஷன் வாங்க கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருந்திருக்கோம். நாங்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம எம்எஸ்எம்இஸ் அவங்க குவாலிட்டி ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி ரூபாய் 50,000 வரை திரும்பி பெற முடியும் அப்படின்றத Z பெனிஃபிட் சீரீஸ் 1 அப்படின்ற பேரில் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவாக லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக Z சர்டிஃபிகேஷன் சம்மந்தமான எந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா விஷயமே RSJ இன்ஸ்பெக்ஷன்ஸோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும், இந்த வீடியோவில் இருந்த டீட்டெயில்ஸ் போக அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ZMSME வெப்சைட்டை அணுக. இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் நம்பர் 1. இந்த பெனிஃபிட்ஸ் யார்கிட்ட இருந்து அப்படின்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தும் அப்புறம் பேங்க்ஸில் இருந்தும் நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிட்ருக்கு. இதில் 12க்கும் அதிகமான பேங்க்ஸ் வந்து Z சர்டிஃபிகேஷனை அங்கீகரித்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. எம்எஸ்எம்இஸையும் பேங்க்ஸையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக லோன் ப்ராசஸிங் ஃபீஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன்லையும் கன்செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோன் ப்ராசஸிங் ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 5%லேருந்து 50% வரைக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 0.5% வரைக்கும், அல்லது 25 BPSலேருந்து 50 BPS வரைக்கும் கன்செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்லைடில் என்னென்ன பேங்க்ஸ்லாம் கன்செஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன்லாம் தராங்க அப்படின்றத பார்க்க முடியும். உங்களுக்கு இது சம்மந்தமாக மேலும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கன்சர்ன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத Z வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த Z வெப்சைட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா z.msme.gov.in. அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா அதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு மெனு இருக்கும். அதில் உங்களுக்கு தேவைப்படுற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அந்தந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பெனிஃபிட்ஸ் 2. இந்த பெனிஃபிட்ஸ் 2 என்ன அப்படின்னா CGTMSE. இந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இந்த CGTMSE மூலமாக ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்து நம்ம Z சர்டிஃபைடான எம்எஸ்எம்இஸ் லோன் அவைல் பண்ணப்போ நம்ம மினிஸ்ட்ரி எம்எஸ்எம்இ வந்து கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம மினிஸ்ட்ரி எம்எஸ்எம்இ இந்த கேரண்டி கொடுக்கறது மூலிமா என்ன கிடைக்கிது அப்படின்னா நம்ம மைக்ரோ மற்றும் ஸ்மால் எம்எஸ்எம்இ எல்லாத்துக்குமே கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கிடைக்கிது. இந்த ஸ்கீம் மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் 2 கோடி வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் 85% பேங்க் கேரண்டியும் இந்த ட்ரஸ்ட் மூலிமா பெற முடியும். இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா cgtmse.in அப்படின்ற வெப்சைட்டை அணுகலாம். அது மூலயமா இந்த ஸ்கீம் பற்றின எல்லா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கீம் Z சர்டிஃபிகேஷனை ரெகனைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரஸ்ட் வந்துட்டு அடிஷ்னல் 10% ஆஃப் கேரண்டி வந்து நம்ம Z சர்டிஃபைட் எம்எஸ்எம்இஸ்க்கு தரும். இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏர்லி ப்ரீமியம் சார்ஜஸ் வந்துட்டு 10%க்கும் கம்மியாக நம்ம எம்எஸ்எம்இஸ்க்கு கிடைக்கும். இதன் மூலிமா நம்ம நிறைய மணியை சேவ் பண்ண முடியும். இந்த CGTMSE லோன் வந்துட்டு PSB லோன்ஸ்
59minutes.com அப்படின்ற வெப்சைட் மூலிமா அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த போர்ட்டல் வந்து நம்ம எம்எஸ்சிஸ்க்கு டிஜிட்டலாக லோன் அப்ளை பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லோனோட அப்ரூவல் எல்லாமே டிஜிட்டலைஸ் மோட்லேயே நடக்குது. இதில் சிட்பியோடு சேர்த்து 21க்கும் அதிகமான பேங்க்ஸ் வந்து இந்த போர்ட்டலில் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஜிஎஸ்டிஐஎன் நம்பர், பேன் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு சில பெர்மிஷன்ஸில் நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் ஜெனரேட் ஆகிடும். ஸோ அப்படி ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லோன் அமௌண்ட் என்னவோ அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த பேங்க்குக்கு சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல் இல்லை இதை பற்றியே இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிஎஸ்பி லோன்ஸின் 59minutes.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிருந்தீங்கன்னா இதில் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பெனிஃபிட் 3 என்ன அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர்ஸ் இல்லை கிரெடிட் பியூரோஸ். இதில் கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து உங்கள் எம்எஸ்எம்இ ஜெட் சர்டிஃபைடா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி ஒருவேளை நம்ம எம்எஸ்எம்இ ஜெட் சர்டிஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மூலயமா நம்மளோட கிரெடிட் ரேட்டிங்ஸை அதிகமாக வச்சுக்க முடியும். இந்த கிரெடிட் ரேட்டிங்லாம் அதிகமாக வச்சுருக்கிறதுக்கு மூலயமா நம்ம பேங்க் லோன்ஸ் அல்லது கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டேக்கப் பண்ணும்போது பிஎஸ்யூஸ் அல்லது கஸ்டமர்ஸ்லாம் நம்ம கிரெடிட் ரேட்டிங் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது நம்ம கிரெடிட் ரேட்டிங் அதிகமாக இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து கூடிய விரைவிலேயே நம்ம ஜெட் சர்டிஃபைட் எம்எஸ்எம்இஸ் எல்லாத்துக்குமே லான்ச் ஆயிடும். அடுத்து பெனிஃபிட் 4. இந்த 4th பெனிஃபிட் யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்கிட்ட இருந்து. ஸோ நம்ம இப்போ ஒரு பார்சலோ இல்லை ஒரு கூட்ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் மூலியமாக அனுப்பணும் அப்படின்னா நம்ம ஜெட் சர்டிஃபை ஆன எம்எஸ்எம்இ எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸில் ஃப்ரைட் ரேட்ஸ்க்கெலாம் 45% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ், அதுவும் செலக்டட் ரூட்ஸ்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1% வரைக்குமே எஃப்ஓபி காஸ்ட்டில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இல்லை இதுலேயே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எம்எஸ்எம்இ டிஎஃப்ஓஸ் நோடல் ஆஃபீஸரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து வரப்போகிற ஸ்லைடில் நம்ம சதர்ன் ரீஜியனுக்கான நோடல் ஆஃபீஸர்ஸோட பேரும் அவங்க ஃபோன் நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட் நம்பர் 5. இந்த பெனிஃபிட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எம்எஸ்எம்இ. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இஸோட அப்கிரேடேஷனுக்காக எடுத்துகிட்டு வரப்போகிற ஸ்கீம் தான் இந்த டிஜிட்டல் எம்எஸ்எம்இ. இந்த டிஜிட்டல் எம்எஸ்எம்இயை நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம்: ப்ரௌன்ஸ், சில்வர், அப்புறம் கோல்டு. இப்போ ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல சாஃப்ட்வேரும் டூல்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு நல்ல சாஃப்ட்வேரும் டூல்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அப்படி எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கிறது மூலிமா நம்மளால் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பெட்டர் கேஷ் ஃப்ளோ இருக்கும். அதை வச்சு நம்ம ப்ராஃபிட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு சில டூல்ஸ், அதாவது டேலி, இஆர்பி, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் மாதிரியான நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சில டூல்ஸை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சப்சிடைஸ் காஸ்ட், அதாவது கொஞ்சம் கம்மியான விலையில் இந்த டிஜிட்டல் எம்எஸ்எம்இ ஸ்கீம் மூலிமா எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஃபைனலைசேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இந்த ஸ்கீம் லான்ச் ஆகிடும். இப்போது நம்ம எம்எஸ்எம்இ வந்து ஒரு ஜெட் சர்டிஃபைடில் ப்ரௌன்ஸ், சில்வர் அல்லது கோல்டு இந்த 3 சர்டிஃபிகேஷனில் எந்த சர்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அந்த இதில் வந்துட்டு இந்த டிஜிட்டல் எம்எஸ்எம்இயில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்ம வந்து அணுக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும்
இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே இருக்கிற எல்லா எம்எஸ்எம்இஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது இந்த வீடியோவோட பிபிடி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது மூலிமா இந்த பிபிடியை உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம ஆர்எஸ்ஜே இன்ஸ்பெக்ஷன்ஸ் மற்ற அசஸ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி இல்லாமல் நம்ம எம்எஸ்எம்இஸோட ஜெட் சர்டிஃபிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்லோடேஷன்லேருந்து உங்கள் சர்டிஃபிகேஷன் வரைக்குமே எல்லா சம்பந்தமான சப்போர்ட்ஸுக்கும் உங்களுக்கு தேவையான டவுட்ஸையும் கிளியர் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம ஏன் எல்லா எம்எஸ்எம்இஸும் ஜெட் சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் கன்வீனியன்ஸ் லாங்குவேஜ்லேயே பேசி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஜெட் சர்டிஃபிகேஷனில் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுனாலோ அதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி.